ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செய்ய போகிறது ஒரு தரமான தண்ணி சாம்பார். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு, 1/2 கிளாஸ் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 4 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு தண்ணி சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். இட்லி, தண்ணி சாம்பார், தேங்காய் சட்னி 3ம் வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியே உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்குமா பிடிக்காதான்னு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது முங்குற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் விடுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். விசில் போட்டு ஒரு 5 விசில் வர்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே கடைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம போட்டிருக்கிற தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். அதனால இந்த அளவுக்கு கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கடைஞ்சி வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற நேரத்தில் ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையான பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிடலாம். உங்களுக்கு இதை விடவும் தண்ணியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ இட்லி சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. உள்ளே போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாம்பார் நல்லா பொங்கி மேலே வரும்.
மேலே வர நேரத்தில் ஒரு தட்டு எடுத்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு. இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு நிறைய கொத்தமல்லி தழை போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அதோட வாசம். இப்போ கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பாரோட ஸ்மெல்லே நம்மளை சாப்பிட கூப்பிடும், அந்தளவுக்கு இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.